இந்த 7 அறிகுறி இருந்துச்சுன்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட கனெக்டிவிட்டியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த 7 அறிகுறி என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை நீங்கள் கடவுள்கிட்டையோ அல்லது பிரபஞ்சத்திட்டையோ சொல்கிறீங்க. பிரபஞ்சத்திட்ட சொன்ன பிறகு உங்கள் மனசு லேசாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துச்சுன்னா பிரபஞ்சம் உங்களோட கனெக்டிவிட்டி ஆகிருக்குன்னு நீங்கள் நம்பலாம். அதை பிரபஞ்சம் ஏற்றுக்குச்சுன்னு கூட நினைக்கலாம். ஏன்னா நம்ம மனசு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை கடவுள்கிட்டையோ அல்லது பிரபஞ்சத்திட்டையோ நீங்கள் சொன்ன பிறகு உங்கள் மனசு ரொம்ப சாந்தமாக இருக்கும். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்களோட பிரபஞ்சம் கனெக்டிவிட்டி ஆகிருக்குன்னு. நீங்கள் ஒரு பொருளுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க, அந்த பொருள் கிடைக்கணுன்ட்டு பிரபஞ்சத்திட்ட ரொம்ப சொல்லி வைக்கிறீங்க. பிரபஞ்சமும் கேட்டுச்சா கேட்கலையா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அந்த பொருள் உங்கள் கண்ணில் அடிக்கடி தென்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களோட ஆசைப்பட்டதை கண் முன்னாடியே பார்க்குறதுக்கு பிரபஞ்சம் வழிவகுக்கும். இது பார்த்திங்கன்னா ஆசைப்படுறது நம்மளுக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்காக பிரபஞ்சம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்குதுன்னே சொல்லலாம். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை அடையிறதுக்கு பிரபஞ்சம் உங்களோட கூட இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அந்த செயல் சரியா தவறா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே கொஸ்டின் கேட்டு பாருங்கள். அந்த உள்ளுணர்வு சரின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அந்த உள்ளுணர்வு நம்மளுக்கு சரின்னு கண்டிப்பாக சொல்லும். இல்லை நீங்கள் தவறு பண்ணிங்கன்னா தவறுன்னு உங்கள் மனசே சொல்லும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அது பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியில் இருக்குதுன்னே சொல்லலாம். யாரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த நேரம் கரெக்டாக அந்த ஃபோன் வரும். அப்போ நீங்கள் நம்பலாம் பிரபஞ்சம் நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிருக்குன்னு. யாரையோ பார்க்கணும், யாரோ நம்ம வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, கரெக்டாக அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்களும் பிரபஞ்சமும் ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கிறனால தான் அந்த பர்சனை நம்ம வீட்டுக்கே வர வச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் எப்பயுமே நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் அலைப்பாயணும், கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம மனசில் எப்பயுமே நல்ல சிந்தனைகளை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்ல கனவு. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல கனவு. பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கனெக்டிவிட்டி ஆகிறது ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கிற இடத்துல தான் கனெக்டிவிட்டி ஆகும். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட கனவுல தாங்க. ஆமாங்க, நம்ம அமைதியாக இருக்க முடியாத சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருந்துச்சுன்னா நம்மளோட ட்ரீம்ஸில் தான் நம்மளை கனெக்டிவிட்டி ஆகும். ஏன்னா அப்போ தான் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு. அந்த ட்ரீம்ஸ்லேயுமே கூட உங்கள் கனவில் நல்ல கனவுகள், அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணுற மாதிரி, உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி, இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் நீங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கிற ட்ரீம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் கனெக்டிவிட்டியாக இருக்குன்னு நினைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தடைகள் சுலபமாக விலகும். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை குறைக்கிறதுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். தடைகளை சுலபமாக விளக்குறதுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு கூடயே இருக்கும். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட பிரபஞ்சம் இருக்குதுன்னு. பிரபஞ்சம் உங்களோட இருக்கிறதுக்கு அடுத்த அறிகுறி பார்த்திங்கன்னா நன்றியுணர்வு. இந்த நன்றியுணர்வு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வராதுங்க. பிரபஞ்சம் உங்களோட கனெக்டிவிட்டியாக இருந்தால் தான் நீங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லுவீங்க. இந்த நன்றின்ற ஒரு வார்த்தையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை எந்த போதையாலையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நன்றியில் இருக்குது. அந்த நன்றியை யார்கிட்டலாம் கொடுக்கலாம்? ஒரு வாட்ச்மேன் சொன்னீங்கன்னா அவரோட சிரிப்பை பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது. நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம நன்றி சொல்ல பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு பிரபஞ்சம் கனெக்டிவிட்டி ஆகும். நம்மளுக்கு தேவையான பொருட்களையோ அல்லது நம்மளுக்கு பிடிச்சவங்களையோ நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் கிடச்சிரும். எப்பயுமே நம்ம நன்றி உணர்வோடு இருந்தோம்னா நம்மளை சுற்றி எல்லாமே நன்றி உணர்வாக இருக்கும். அதனால் நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்கிறத தெரிஞ்சாலே பிரபஞ்சம் உங்ககிட்ட கனெக்டிவிட்டி ஆகிருக்குன்னு நினைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முழு சரணாகதி.
அதாவது எல்லா செயலையும் செஞ்சுட்டு அந்த பெரும் ஆற்றல் இருக்குது பாருங்கள், அந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்டிவிட்டியாக இருக்கிற அந்த ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல். அதை நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது நீங்கள் பிரபஞ்சத்திட்டையோ இல்லை கடவுள்கிட்டையோ நீங்கள் போய் சாமி கும்பிட்றப்பையோ இல்லை நீங்கள் அமைதியாக உங்கள் வீட்டில் பிரபஞ்சத்தை பார்த்து இருக்கிறப்பையோ உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்கும். அந்த திருப்தி எங்கே போனாலும் கிடைக்காது. முழு சரணாகதி அடைஞ்சாலே போதும், நீங்கள் நம்பினாலே போதும், உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் கும்பிட்ற கடவுளோ அல்லது பிரபஞ்சமோ அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். உண்மையாக இருக்கிறதோட விளைவுகள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இதுதாங்க இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கனெக்டிவிட்டி ஆனதுக்கான 7 அறிகுறிகள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.